டெலிவரி பெயின் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்கார நேரத்துல நம்ம இந்த பால் கொடுக்குற நேரத்துல அந்த அடிக்கடி ஒரு வலி வருது. அந்த வலி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த வலி எதனால வருது? அந்த வலியை நம்ம எப்படி நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். ஆஃப்டர் பெயின்ஸ், அதாவது நம்மளுக்கு டெலிவரி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த நினைக்கிற நேரத்துல நம்மளுக்கு அந்த ஒரு அடி வயத்துல ஒரு சுருக்குன்னு ஒரு பீரியட் பெயின் மாதிரியே நிறைய பேருக்கு அந்த ஒரு வலி வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு ஒரு பயத்தை கூட கொடுக்கும். என்னடா அது, இப்பதானே டெலிவரி முடிஞ்சிருக்கு, நம்மளுக்கு திரும்ப என்னடா அது மாதிரி வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி. அந்த வலி என்ன அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு கர்ப்பப்பைங்கிறது நம்மளுக்கு ஒரு அம்பிளிகஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே மாசமா இருக்கும் பொழுது பாப்பா இருக்கிறதுனால அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். இப்போ அந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த கர்ப்பப்பை நம்மளுக்கு பெல்விஸ்குள்ளார சுருங்கி வரும் பொழுது அந்த ஒரு ஹார்மோன் ரிலீஸ்ல அந்த சுருங்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த வலி ஒன்று வருது. இது ரொம்ப காமனா எப்போ வரும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் பொழுது எப்பெல்லாம் வந்து அந்த பால் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்துலலாம் அந்த ஹார்மோன் ஆக்சிடாசின் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறதுனால அந்த கர்ப்பப்பை சுருங்கி அந்த பெல்விஸ்குள்ள போறதுனால வர வலி தான் நம்மளுக்கு அந்த ஆஃப்டர் பெயின்ஸ். ஸோ இந்த பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். பாப்பாக்கு பால் கொடுக்கும் பொழுது இந்த வலி வரதுனால கர்ப்பப்பை நல்ல கண்ட்ராக்டடா, ப்ளீடிங் எல்லாம் ரொம்ப அதிகமா அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படிங்கிறது ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெயின் தான் இந்த ஆஃப்டர் பெயின்ங்கிறது. ஸோ ரொம்ப ஜாஸ்தியா வலி இருக்கே டாக்டர், இதை நான் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் பேக் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் இருக்கிறதுலே முக்கியம் என்னன்னா நிறைய பேர் டெலிவரி எஸ்பெஷலி சிசேரியன் ஆனா கூட அந்த ஒரு யூரின் டியூப் கெத்தீட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு நார்மல் டெலிவரி ஆயிருந்தது, கீழே அந்த எபிசியாட்டமி சூச்சர்லாம் போட்டிருந்தாங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அந்த வந்து நம்மளுக்கு ஒரு வலிக்குமே அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே யூரின் போகாம இருப்பாங்க. ரொம்ப நேரம் அந்த யூரினை அடக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யூரின் போயிட்டே இருக்கோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பையும் சுருங்கி கண்ட்ராக்ட் ஆகிறதுனால ப்ளீடிங் இல்லாமல் குறைவாயிருக்கும். ஸோ அந்த ஒரு யூரின் பெயினும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அண்ட் தண்ணிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன், நம்ம எவ்வளோ ஹைட்ரேட் பண்ணுறோமோ நம்ம மசில்லாம் அவ்வளோ சப்பிளாக இருக்கிறதுனால ஹைட்ரேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏதோ ஒரு பெயின் கில்லர், ஏன்னா டெலிவரி ஆச்சுங்கிறதுனாலே சில பேருக்கு சில பெயின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து உங்கள் டாக்டர்கிட்ட பேசினீங்கன்னா அதாவது பெயின் கில்லர் கொடுப்பாங்க. அந்த பெயின் கில்லர் வில் ஆல்சோ ஹெல்ப். ஸோ இந்த ஆஃப்டர் பெயின்ஸுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அந்த பெயின் வந்ததுன்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது நம்மளுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ஹார்மோன் ரிலீஸ்னால கர்ப்பப்பை சுருங்குற பெயின் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. அண்ட் ஒரு 2-3 டேஸ்ல அது கண்டிப்பாக மறைஞ்சிரும்.